செய்யவில்லை. கோர்ட் ஆர்டர் இல்லாமல் வர முடியாது என்று மறுக்கிறான். இதே நேரத்தில் மல்லி அவனுடன் வெளியூரில் ஜாலியாக சுற்றி கொண்டிருக்கிறாள். இதை பார்த்தால் அவள் மீது சந்தேகம் அதிகமாகிறது. இன்னொரு பக்கம் வெண்பா ஒரு பெரிய ஷாக்கிங் விஷயத்தை சொல்கிறாள். அவள் கவினை அடையாளம் கண்டுபிடிக்கிறாள். அவன்தான் சுடருடன் சேர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுத்தவன், அவர்களை கடத்தி மீண்டும் பிரச்சனையில் தள்ளியவன் என்று நினைவு கூறுகிறாள். இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். கவினை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ் டீம் கவினை தேடி பல இடங்களில் விசாரணை நடத்துகிறார்கள். யாராவது அவனை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மீன்வைல் மல்லி மற்றும் விஜய் மலைப்பகுதிக்கு சென்று ட்ரெக்கிங் போகிறார்கள். ஆரம்பத்தில் மல்லிக்கு ஏற முடியாமல் கஷ்டமாக இருக்கும். ஆனால் விஜய் அவளை ஊக்கப்படுத்தி மேலே கூட்டிச் செல்கிறான். இருவருக்கும் நடுவில் சில லைட் ரொமான்டிக் மோமெண்ட்ஸும் நடக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சில குடித்தவர்களான ஆண்கள் மல்லியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். விஜய் அவர்களை எதிர்த்து நிற்கிறான். சூழ்நிலை திடீரென்று மோசமாகி சண்டை தொடங்குகிறது. மல்லி பயந்து ஓட சொல்லுகிறான் விஜய். ஆனால் அவனை விட்டு போக முடியாமல் குழம்புகிறாள். இப்போது கேள்வி என்னவென்றால், விஜய் இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறான்? மல்லி பாதுகாப்பாக இருப்பாளா? அதே நேரத்தில் போலீஸ் கவினை பிடிக்க முடியுமா என்ற பரபரப்புடன் இன்றைய எபிசோடு முடிகிறது. நாம் திரும்பிடுவோம். மல்லி 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 திரும்பிடுவோமா? மல்லி, அங்கு பார், உச்சி தெரிகிறதா? அங்கு உச்சிக்கு போய்விட்டுதான் திரும்ப வேண்டும். அப்பாதான் ட்ரக்கிங் ஏன் கொண்டோம். என்னது, இங்கு போய் திரும்ப வேண்டுமா? ஐயோ, என்னால் முடியாது. நான் இப்போதே போறேன். மல்லி 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 மல்லி, தயவு செய்து மல்லி, அங்க போவோம். அங்க இருந்து அங்க கீழே இருக்கும் ஊரெல்லாம் பார்க்கிறப்ப அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கேன். மல்லி, எல்லாரும் சொல்றாங்க மல்லி ஒரே ஒரு தடவை பார்த்திரலாம். மல்லி, நான் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் மலை ஏறினது இல்ல. அத்தை, என்னால முடியல. நீங்களும் மலையெல்லாம் ஏறினது இல்ல. ஆனா உங்களால மட்டும் எப்படி டயர்டு இல்லாமல் ஏற முடியுது? அது நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்றால, டைம் கிடைக்கிற போல நான் ஜாகிங் போறேன். ஆனால் என்னால் கொஞ்சம் ஈஸியாம் ஏற முடியுது. உன்னை ஒர்க் அவுட் பண்ணு கூட்டாலும் வரமாட்டேங்கிற, ஜாகிங்குட்டாலும் வரமாட்டேங்கிற, ஸ்விம்மிங்குட்டாலும் வரமாட்டேங்கிற. பின்ன எப்படி? என் பொண்ணு இன்னும் கொஞ்சம் பெரியவள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நானும் ஒர்க் அவுட் பண்ணி இதே இடத்துக்கு ட்ரக்கிங் கூட்டிட்டு வந்து உங்களை தோப்படிக்கிறேனா இல்லான்னு மட்டும் பார்க்கலாம். அப்ப பார்க்கலாம். இப்ப நடக்கலாமா? வா வா மலிவா. ஏங்க பில்லிசுங்க, இதுக்கு மாலை என்னால ஒரு சிறிது புறப்படுக்கும் எடுத்து வைக்க முடியாதுங்க. அப்படிங்கிறாய்? ஆமாம்ங்க. அப்போ ஒன்னும் பண்ணலாம். நான் உன்னை தூக்கிக்கிறேன். தூக்கிக்கிட்டேன் மலை இருக்கிறேன். என்ன தூக்கிட்டு மலையிருவீங்களா? தனியா மலையிருவதே கஷ்டம். இதுல என்னை வேற தூக்கிட்டு ஏறுவீங்களா? தெரியும்ல, 60 கேஜ்ஸ். அதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி மல்லி. இப்ப பார், உன்னை எப்படி தூக்கிட்டு போறேனே. கமான் யோ. எங்க? வா 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 சொல்லிட்டேனே சையா. நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்னை வந்தவுடனே நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, திருமணம் திருமணம். அந்த கடையில் பதிவு கடித்து வறட்சியை வறட்சியில் 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 வ அக்கிலாம் மேடம். இவர்கள் நம்மை ஊட்டியின் கண்ட்ரலில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இல்லையே மேடம், பார்த்த மாதிரி தெரியவில்லையே. இருந்தால் இவர்கள் கவினை தேடட்டும். நாம் இவர்களையும் தேடுவோம், கவினையும் தேடுவோம். இந்த குறிப்பை எங்கிருக்கிற எல்லா பொலியின் ஊட்டியின் குறிப்பையும் அனுப்பிடுங்க. எப்பா, உங்களை பார்த்தாலும் உடனே உங்களை தூக்கச் சொல்லுங்க. சரி மேடம், நாம் கவினை தேடிப் போவோம். அவர்களை தேடிப் போகட்டும். சரி மேடம். சரி மல்லி, கையடாகாதே. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். போயிடலாம். போதுங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு. அதான் சினாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம்ல, அத சாப்பிட்டு கிளம்பலாம். பசிக்குதான். எனக்கும் லைக்கா பசிக்கதான் செய்யுது. ஆனா மேல போயிரலாமேன்னு பார்த்தேன். பசி உன்னால தாங்க முடியுமா மல்லி? தாங்க முடியாதுங்க. சரி, அப்ப கொஞ்சம் சாப்பிட்டு போயிரலாம். ஹெவியாவண்ணா? ஓகே, தோ இங்கேயே உட்காரும் மாதிரி இருக்கு.
இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு போயிலாமா? வா வா உட்கார். மலி, உண்மையாவே இந்த ஃபில் செமையாக இருக்குள்ளது இல்லையே? பசிக்கிறதுங்க. ஆமாம் இல்ல. சரி, எடு சாப்பிடலாம். இந்தா இந்தா வா காட்டேன். இதோ உள்ள வைத்து விடு. மலேயர், இன்னும் கொஞ்சம் தூரத்தான். போய்விடலாம் சரியா? சரிங்க. ஏறு விடலாம் இல்லையா? எனக்கு பழக்கம் இல்லையா? அதனாலதான் காலையெல்லாம் வலிக்கிறது. அப்படி கொண்ட கஷ்டமாயிருந்தா மறுடியும் உன்னை தூக்கிக்கிட்டே போறேன். என்ன, நான் எதுக்கு இருக்கிறேன்? வா. ஏய், அன்றுதான் சன்னையா இருந்தது அல்லவா? செல்லொண்டும் அல்லவா? சரியான ஃபேன் இடம் இங்கே. ஆமாம் ஆமாம். ஏய் மச்சா, இங்கே பாருங்கள் ஒரு பெண்ணு. போலாமா மலி? ஏதோ வருகிறார்கள் இங்கே, உன்னிடம் கேட்கலாம். பாசு, மேல உச்சிக்கு போவது கொஞ்சது தோரா இருக்கா, இல்ல ரொம்ப தோரா இருக்கா? மிகவும் தூரம்தான். இல்லை இல்லை, கொஞ்சம் தூரம்தான். மிகவும் தூரம் என்றும் சொல்ல முடியாது. கம்மையான தூரம் என்றும் சொல்ல முடியாது. என்ன பாசு? ஆள் அலுக்கு ஒரு பதில் சொல்றீர்கள். நீங்க ஏன் பாசு அதை கேட்கிறீர்கள்? இல்லை, நான் ஏறிவிடுவேன். இவர்களுக்கு மலையேறி பழக்கை இல்லாததால கொஞ்சம் சரமம் போடுறார்கள். அதற்காலத்தான் கேட்டேன். நீங்க ஒன்னை செய்யுங்க. இவர்களை எங்கேட்டு விட்டு விட்டு போயிடுங்க. நீங்க போயிட்டு வருகிறோம். நாங்கள் இவர்களை பத்திரமா பாத்துக்கிறோம். என்ன மச்சான்? சரிதானே? சரிதான் மச்சான், சூப்பரா சொல்லிட்டேன். மச்சான், ஒரு வார்த்தை சொன்னாலும் தெரி வார்த்தையா சொல்லிட்டேன். மச்சான் சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பாஸ், நீங்க இப்படி ஒரு ஆசைய காமிச்சு இப்ப மோசம் பண்றீங்களே. நீங்களால இப்படி ஒரு பெண்ணை உஷார் பண்ண முடியலையேன்னு பியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட்டிட்டு போறேன்னு சொல்லுறியே, தலை மரியாதையா பேச வேண்டும் இல்லா வேற மாதிரியாவிடம் குடிச்சிருக்கிறீர்களேன் என்று விடுகிறேன். மரியாதையா போய்விடுங்கள் மலி, நீ வா போலாம். ஏய், நீங்க போறீங்கன? நாம் திரும்பிடுவோம். மல்லி 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 மல்லி. திரும்பிடுவோமா? மல்லி, அங்கு பார், உச்சி தெரிகிறதா? அங்கு உச்சிக்கு போய்விட்டுதான் திரும்ப வேண்டும். அப்பாதான் ட்ரக்கிங் ஏன் கொண்டும். என்னது, இங்கு போய் திரும்ப வேண்டுமா? ஐயோ, என்னால் முடியாது. நான் இப்போதே போறேன். மல்லி 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 மல்லி, தயவு செய்து மல்லி, அங்க போவோம். அங்க இருந்து அங்க கீழே இருக்கும் ஊரெல்லாம் பார்க்கிறப்ப அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கேன். மலி, எல்லாரும் சொல்றாங்க மலி ஒரே ஒரு தடவை பாத்திரலாம். மலி, நான் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் மலை ஏறினது இல்ல. அத்தை, என்னால முடியல. நீங்களும் மலையெல்லாம் ஏறினது இல்ல. ஆனா உங்களால மட்டும் எப்படி தயடி இல்லாமல் ஏற முடியுது? அது நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்றால, டைம் கிடைக்கிற போல நான் ஜாகிங் போறேன். ஆனால் என்னால் கொஞ்சம் ஏசியாம் ஏற முடியுது. உன்னை ஒர்க் அவுட் பண்ணு கூட்டாலும் வரமாட்டேங்கிற, ஜாகிங்குட்டாலும் வரமாட்டேங்கிற, ஸ்விம்மிங்குட்டாலும் வரமாட்டேங்கிற. பின்ன எப்படி? என் பொண்ணு இன்னும் கொஞ்சம் பெரியவள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நானும் ஒர்க் அவுட் பண்ணி இதே இடத்துக்கு ட்ரக்கிங் கூட்டிட்டு வந்து உங்களை தோப்படிக்கிறேனா இல்லான்னு மட்டும் பார்க்கலாம். அப்ப பார்க்கலாம். இப்ப நடக்கலாமா? வா வா மலிவா. ஏங்க பில்லிசுங்க, இதுக்கு மாலை என்னால ஒரு சிறிது புறப்படுக்கும் எடுத்து வைக்க முடியாதுங்க. அப்படிங்கிறாய்? ஆமாம்ங்க. அப்போ ஒன்னும் பண்ணலாம். நான் உன்னை தூக்கிக்கிறேன். தூக்கிக்கிட்டேன் மலை இருக்கிறேன். என்ன தூக்கிட்டு மலையிருவீங்களா? தனியா மலையிருவதே கஷ்டம், இதுல என்னை வேற தூக்கிட்டு ஏறுவீங்களா? தெரியும்ல, 60 கேஜ்ஸ். அதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி மல்லி. இப்ப பார், உன்னை எப்படி தூக்கிட்டு போறேனே. கமான் யோ. எங்க? வா 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 சொல்லிட்டேனே சையா. நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்னை வந்தவுடனே நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, திருமணம் திருமணம். அந்த கடையில் பதிவு கடித்து வறட்சியை வறட்சியில் 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 வ அக்கிலாம் மேடம். இவர்கள் நம்மை ஊட்டியின் கண்ட்ரலில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இல்லையே மேடம், பார்த்த மாதிரி தெரியவில்லையே. இருந்தால் இவர்கள் கவினை தேடட்டும். நாம் இவர்களையும் தேடுவோம், கவினையும் தேடுவோம். இந்த குறிப்பை எங்கிருக்கிற எல்லா பொலியின் ஊட்டியின் குறிப்பையும் அனுப்பிடுங்க. எப்பா, உங்களை பார்த்தாலும் உடனே உங்களை தூக்கச் சொல்லுங்க. சரி மேடம், நாம் கவினை தேடிப் போவோம், அவர்களை தேடிப் போகட்டும். சரி மேடம். சரி மல்லி, கையடாகாதே. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். போயிடலாம். போதுங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு.
அதான் சினாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம்ல, அத சாப்பிட்டு கிளம்பலாம். பசிக்குதான். எனக்கும் லைக்கா பசிக்கதான் செய்யுது. ஆனா மேல போயிரலாமேன்னு பார்த்தேன். பசி உன்னால தாங்க முடியுமா மல்லி? தாங்க முடியாதுங்க. சரி, அப்ப கொஞ்சம் சாப்பிட்டு போயிரலாம். ஹெவியாவண்ணா? ஓகே. தோ இங்கேயே உட்காரும் மாதிரி இருக்கு. இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு போயிலாமா? வா வா உட்கார். மலி, உண்மையாவே இந்த ஃபில் செமையாக இருக்குள்ளது இல்லையே? பசிக்கிறதுங்க. ஆமாம் இல்ல. சரி, எடு சாப்பிடலாம். இந்தா இந்தா வா காட்டேன். இதோ உள்ள வைத்து விடு. மலேயர், இன்னும் கொஞ்சம் தூரத்தான். போய்விடலாம் சரியா? சரிங்க. ஏறு விடலாம் இல்லையா? எனக்கு பழக்கம் இல்லையா? அதனாலதான் காலையெல்லாம் வலிக்கிறது. அப்படி கொண்ட கஷ்டமாயிருந்தா மறுடியும் உன்னை தூக்கிக்கிட்டே போறேன். என்ன, நான் எதுக்கு இருக்கிறேன்? வா. ஏய், அன்றுதான் சன்னையா இருந்தது அல்லவா? செல்லொண்டும் அல்லவா? சரியான ஃபேன் இடம் இங்கே. ஆமாம் ஆமாம். ஏய் மச்சா, இங்கே பாருங்கள் ஒரு பெண்ணு. போலாம் அம்மாளி, ஏதோ வருகிறார்கள் இங்கே உன்னிடம் கேட்கலாம். பாசு, மேல உச்சிக்கு போவது கொஞ்சது தோரா இருக்கா, இல்ல ரொம்ப தோரா இருக்கா? மிகவும் தூரம்தான். இல்லை இல்லை, கொஞ்சம் தூரம்தான். மிகவும் தூரம் என்றும் சொல்ல முடியாது. கம்மையான தூரம் என்றும் சொல்ல முடியாது. என்ன பாசு? ஆள் அலுக்கு ஒரு பதில் சொல்றீர்கள். நீங்க ஏன் பாசு அதை கேட்கிறீர்கள்? இல்லை, நான் ஏறிவிடுவேன். இவர்களுக்கு மலையேறி பழக்கை இல்லாததால கொஞ்சம் சரமம் போடுறார்கள். அதற்காலத்தான் கேட்டேன். நீங்க ஒன்னை செய்யுங்க. இவர்களை எங்கேட்டு விட்டு போயிடுங்க. நீங்க போயிட்டு வருகிறோம். நாங்கள் இவர்களை பத்திரமா பாத்துக்கிறோம். என்ன மச்சான்? சரிதானே? சரிதான் மச்சான், சூப்பரா சொல்லிட்டேன். மச்சான் ஒரு வார்த்தை சொன்னாலும் தெரி வார்த்தையா சொல்லிட்டேன். மச்சான் சரி, நீங்க கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். என்ன பாஸ், நீங்க இப்படி ஒரு ஆசைய காமிச்சு இப்ப மோசம் பண்றீங்களே. நீங்களால இப்படி ஒரு பெண்ணை உஷார் பண்ண முடியலையேன்னு பியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட்டிட்டு போறேன்னு சொல்லுறியே, தலை மரியாதையா பேச வேண்டும் இல்லா வேற மாதிரியாவிடம் குடிச்சிருக்கிறீர்களேன் என்று விடுகிறேன். மரியாதையா போய்விடுங்கள் மலி, நீ வா போலாம். ஏய் நீங்க போறீங்கன? நாம் திரும்பிடுவோம். மல்லி 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 மல்லி. திரும்பிடுவோமா? மல்லி, அங்கு பார், உச்சி தெரிகிறதா? அங்கு உச்சிக்கு போய்விட்டுதான் திரும்ப வேண்டும். அப்பாதான் ட்ரக்கிங் ஏன் கொண்டும். என்னது, இங்கு போய்த் திரும்ப வேண்டுமா? ஐயோ, என்னால் முடியாது. நான் இப்போதே போறேன். மல்லி 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 மல்லி, தயவு செய்து மல்லி, அங்க போவோம். அங்க இருந்து அங்க கீழே இருக்கும் ஊரெல்லாம் பார்க்கிறப்ப அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கேன். மலி, எல்லாரும் சொல்றாங்க மலி ஒரே ஒரு தடவை பாத்திரலாம். மலி, நான் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் மலை ஏறினது இல்ல. அத்தை, என்னால முடியல. நீங்களும் மலையெல்லாம் ஏறினது இல்ல. ஆனா உங்களால மட்டும் எப்படி டயர்டி இல்லாமல் ஏற முடியுது? அது நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்றால, டைம் கிடைக்கிற போல நான் ஜாகிங் போறேன். ஆனால் என்னால் கொஞ்சம் ஏசியாம் ஏற முடியுது. உன்னை ஒர்க் அவுட் பண்ணு கூட்டாலும் வரமாட்டேங்கிற, ஜாகிங்குட்டாலும் வரமாட்டேங்கிற, ஸ்விம்மிங்குட்டாலும் வரமாட்டேங்கிற. பின்ன எப்படி? என் பொண்ணு இன்னும் கொஞ்சம் பெரியவள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நானும் ஒர்க் அவுட் பண்ணி இதே இடத்துக்கு ட்ரக்கிங் கூட்டிட்டு வந்து உங்களை தோப்படிக்கிறேனா இல்லான்னு மட்டும் பார்க்கலாம். அப்ப பார்க்கலாம். இப்ப நடக்கலாமா? வா வா மலிவா. ஏங்க பில்லிசுங்க, இதுக்கு மாலை என்னால ஒரு சிறிது புறப்படுக்கும் எடுத்து வைக்க முடியாதுங்க. அப்படிங்கிறாய்? ஆமாம்ங்க. அப்போ ஒன்னும் பண்ணலாம். நான் உன்னை தூக்கிக்கிறேன். தூக்கிக்கிட்டேன் மலை இருக்கிறேன். என்ன தூக்கிட்டு மலையிருவீங்களா? தனியா மலையிருவதே கஷ்டம். இதுல என்னை வேற தூக்கிட்டு ஏறுவீங்களா? தெரியும்ல, 60 கேஜ்ஸ். அதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி மல்லி. இப்ப பார், உன்னை எப்படி தூக்கிட்டு போறேனே. கமான் யோ. எங்க? வா 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 சொல்லிட்டேனே சையா. நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்னை வந்தவுடனே நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, திருமணம் திருமணம். அந்த கடையில் பதிவு கடித்து வறட்சியை வறட்சியில் 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 வ அக்கிலாம் மேடம். இவர்கள் நம்மை ஊட்டியின் கண்ட்ரலில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இல்லையே மேடம், பார்த்த மாதிரி தெரியவில்லையே. இருந்தால் இவர்கள் கவினை தேடட்டும். நாம் இவர்களையும் தேடுவோம், கவினையும் தேடுவோம். இந்த குறிப்பை எங்கிருக்கிற எல்லா பொலியின் ஊட்டியின் குறிப்பையும் அனுப்பிடுங்க. எப்பா,
உங்களை பார்த்தாலும் உடனே உங்களை தூக்கச் சொல்லுங்க. சரி மேடம், நாம் கவினை தேடிப் போவோம், அவர்கள் அவர்களை தேடிப் போகட்டும். சரி மேடம். சரி மல்லி, கையடாகாதே, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், போயிடலாம். போதுங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு, அதான் சினாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம்ல, அத சாப்பிட்டு கிளம்பலாம். பசிக்குதான், எனக்கும் லைக்கா பசிக்கதான் செய்யுது. ஆனா மேல போயிரலாமேன்னு பார்த்தேன். பசி உன்னால தாங்க முடியுமா மல்லி? தாங்க முடியாதுங்க. சரி, அப்ப கொஞ்சம் சாப்பிட்டு போயிரலாம். ஹெவியாவண்ணா? ஓகே, தோ இங்கேயே உட்காரும் மாதிரி இருக்கு, இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு போயிலாமா? வா வா, உட்காரு. மலி, உண்மையாவே இந்த ஃபில் செமையாக இருக்குள்ளது இல்லையே, பசிக்கிறதுங்க. ஆமாம், இல்ல, சரி, எடு சாப்பிடலாம். இந்தா இந்தா, வா காட்டேன், இதோ உள்ள வைத்து விடு. மலேயர், இன்னும் கொஞ்சம் தூரத்தான், போய்விடலாம், சரியா? சரிங்க. ஏறு விடலாம் இல்லையா? எனக்கு பழக்கம் இல்லையா, அதனாலதான் காலையெல்லாம் வலிக்கிறது. அப்படி கொண்ட கஷ்டமாயிருந்தா மறுடியும் உன்னை தூக்கிக்கிட்டே போறேன். என்ன, நான் எதுக்கு இருக்கிறேன்? வா. ஏய், அன்றுதான் சன்னையா இருந்தது அல்லவா? செல்லொண்டும் அல்லவா? சரியான ஃபேன் இடம் இங்கே. ஆமாம் ஆமாம். ஏய் மச்சா, இங்கே பாருங்கள், ஒரு பெண்ணு. போலாமா மலி? ஏதோ வருகிறார்கள், இங்கே உன்னிடம் கேட்கலாம். பாசு, மேல உச்சிக்கு போவது கொஞ்சது தோரா இருக்கா, இல்ல ரொம்ப தோரா இருக்கா? மிகவும் தூரம்தான். இல்லை இல்லை, கொஞ்சம் தூரம்தான். மிகவும் தூரம் என்றும் சொல்ல முடியாது, கம்மையான தூரம் என்றும் சொல்ல முடியாது. என்ன பாசு, ஆள் அலுக்கு ஒரு பதில் சொல்றீர்கள். நீங்க ஏன் பாசு அதை கேட்கிறீர்கள்? இல்லை, நான் ஏறிவிடுவேன். இவர்களுக்கு மலையேறி பழக்கை இல்லாததால கொஞ்சம் சரமம் போடுறார்கள், அதற்காலத்தான் கேட்டேன். நீங்க ஒன்னை செய்யுங்க, இவர்களை எங்கேட்டு விட்டு போயிடுங்க. நீங்க போயிட்டு வருகிறோம், நாங்கள் இவர்களை பத்திரமா பாத்துக்கிறோம். என்ன மச்சான், சரிதானே? சரிதான் மச்சான், சூப்பரா சொல்லிட்டேன் மச்சான், ஒரு வார்த்தை சொன்னாலும் தெரி வார்த்தையா சொல்லிட்டேன் மச்சான். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பாஸ், நீங்க இப்படி ஒரு ஆசைய காமிச்சு இப்ப மோசம் பண்றீங்களே, நீங்களால இப்படி ஒரு பெண்ணை உஷார் பண்ண முடியலையேன்னு பியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட்டிட்டு போறேன்னு சொல்லுறியே, தலை மரியாதையா பேச வேண்டும், இல்லா வேற மாதிரியாவிடம் குடிச்சிருக்கிறீர்களேன் என்று விடுகிறேன். மரியாதையா போய்விடுங்கள் மலி, நீ வா போலாம். ஏய், நீங்க போறீங்கன? நாம் திரும்பிடுவோம். மல்லி 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 மல்லி, மல்லி, திரும்பிடுவோமா? மல்லி, அங்கு பார், உச்சி தெரிகிறதா? அங்கு உச்சிக்கு போய்விட்டுதான் திரும்ப வேண்டும். அப்பாதான் ட்ரக்கிங் ஏன் கொண்டும். என்னது, இங்கு போய் திரும்ப வேண்டுமா? ஐயோ, என்னால் முடியாது, நான் இப்போதே போறேன். மல்லி மல்லி மல்லி, மல்லி, தயவு செய்து மல்லி, அங்க போவோம். அங்க இருந்து அங்க கீழே இருக்கும் ஊரெல்லாம் பார்க்கிறப்ப அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கேன். மலி, எல்லாரும் சொல்றாங்க மலி ஒரே ஒரு தடவை பாத்திரலாம். மலி, நான் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் மலை ஏறினது இல்ல அத்தை, என்னால முடியல. நீங்களும் மலையெல்லாம் ஏறினது இல்ல, ஆனா உங்களால மட்டும் எப்படி தயடி இல்லாமல் ஏற முடியுது? அது நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்றால, டைம் கிடைக்கிற போல நான் ஜாகிங் போறேன், ஆனால் என்னால் கொஞ்சம் ஏசியாம் ஏற முடியுது. உன்னை ஒர்க் அவுட் பண்ணு கூட்டாலும் வரமாட்டேங்கிற, ஜாகிங்குட்டாலும் வரமாட்டேங்கிற, ஸ்விம்மிங்குட்டாலும் வரமாட்டேங்கிற. பின்ன எப்படி? என் பொண்ணு இன்னும் கொஞ்சம் பெரியவள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நானும் ஒர்க் அவுட் பண்ணி இதே இடத்துக்கு ட்ரக்கிங் கூட்டிட்டு வந்து உங்களை தோப்படிக்கிறேனா இல்லான்னு மட்டும் பார்க்கலாம். அப்ப பார்க்கலாம். இப்ப நடக்கலாமா? வா வா மலி வா. ஏங்க பில்லிசுங்க, இதுக்கு மாலை என்னால ஒரு சிறிது புறப்படுக்கும் எடுத்து வைக்க முடியாதுங்க. அப்படிங்கிறாய்? ஆமாம்ங்க. அப்போ ஒன்னும் பண்ணலாம், நான் உன்னை தூக்கிக்கிறேன். தூக்கிக்கிட்டேன் மலை இருக்கிறேன். என்ன தூக்கிட்டு மலையிருவீங்களா? தனியா மலையிருவதே கஷ்டம், இதுல என்னை வேற தூக்கிட்டு ஏறுவீங்களா? தெரியும்ல, 60 கேஜ்ஸ், அதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி மல்லி. இப்ப பார், உன்னை எப்படி தூக்கிட்டு போறேனே. கமான் யோ. எங்க? வா 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 சொல்லிட்டேனே சையா, நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்னை வந்தவுடனே நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, திருமணம் திருமணம். அந்த கடையில் பதிவு கடித்து வறட்சியை வறட்சியில் 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 வறட்சியில்
அகிலாம் மேடம், இவர்கள் நம்மை ஊட்டியின் கண்ட்ரலில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இல்லையே மேடம், பார்த்த மாதிரி தெரியவில்லையே. இருந்தால் இவர்கள் கவினை தேடட்டும். நாம் இவர்களையும் தேடுவோம், கவினையும் தேடுவோம். இந்த குறிப்பை எங்கிருக்கிற எல்லா பொலியின் ஊட்டியின் குறிப்பையும் அனுப்பிடுங்க. எப்பா, உங்களை பார்த்தாலும் உடனே உங்களை தூக்கச் சொல்லுங்க. சரி மேடம், நாம் கவினை தேடிப் போவோம், அவர்கள் அவர்களை தேடிப் போகட்டும். சரி மேடம். சரி மல்லி, கையடாகாதே, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், போயிடலாம். போதுங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு, அதான் சினாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம்ல, அத சாப்பிட்டு கிளம்பலாம். பசிக்குதான், எனக்கும் லைக்கா பசிக்கதான் செய்யுது. ஆனா மேல போயிரலாமேன்னு பார்த்தேன். பசி உன்னால தாங்க முடியுமா மல்லி? தாங்க முடியாதுங்க. சரி, அப்ப கொஞ்சம் சாப்பிட்டு போயிரலாம். ஹெவியாவண்ணா? ஓகே, தோ இங்கேயே உட்காரும் மாதிரி இருக்கு, இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு போயிலாமா? வா வா, உட்காரு. மலி, உண்மையாவே இந்த ஃபில் செமையாக இருக்குள்ளது இல்லையே?